ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி சட்னி. வெங்காயம் தக்காளி சேர்க்காத ப்ளைன் கொத்தமல்லி சட்னி. அதுக்கு ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தேவை மிளகா வத்தல், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளிப்பு ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். நீங்கள் பொன்முருவலை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கணும். நம்ம தேங்காய் கம்மியாக தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம கழுவி வச்ச கொத்தமல்லியையும் போட்டுக்கணும். மல்லி இலையை போட்டதுக்கப்புறம் ரொம்ப போட்டு வணக்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் சும்மா லைட்டாக அது சுருங்குற வரைக்கும், அந்த இலையெல்லாம் சுருங்குற வரைக்கும் போடணும். நான் கொஞ்சம் புதினா இலையும் போட்டேன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா தேவையில்லை. அப்புறம் நம்ம உப்பு அப்பையே போடக்கூடாது, மிக்சியில் போட்டதுக்கப்புறம் தான் உப்பு போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு அப்புறம் ஒரு கடாயில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்டிடணும். இது எல்லா பிகினர்ஸும் ஈஸியாக நம்ம செய்யலாம். இது இந்த கொத்தமல்லி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு தோசை ஊற்றி அதில் இந்த மல்லி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.